50 years of தலைவர் ரஜினிசம் செலிப்ரேஷனில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. FDFSல ஐ எம் த லக்கி சோல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஒரு பவர் பேக்டு மூவி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எமோஷன் இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. மேலே வந்து அனிப்ரோவோட மியூசிக்கு படத்துக்கு படம் வேறு வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காரு. இப்போ நாகார்ஜுனா சார், ஆமீர் கான், ஷாபின், உபேந்திரா சார் எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர்ஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. போட்டுட்டு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதான் சொல்ல ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பருங்கிறது இவருக்கு மட்டும்தாங்க பொருந்தும். அது 75 பேருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமாக இருக்கும். ஆனால் அவரோட எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருக்குது. ஹீ இஸ் ரிவர்ஸ் ஏஜிங் தான் சொல்லணும். தலைவர் படம் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ். ஒரு ஸ்டைலிஷான பேடி வில்லன் அது சொல்லலாம். கண்டிப்பாக அந்த ஆமீர் கான் அவரோட அந்த கேரக்டர் அவருக்கு அது கரெக்டாக பிளேஸ் ஆகி அதை கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக ட்விஸ்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் அது பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க, வேற ஒருத்தங்க இருப்பாங்க. ரொம்ப இருக்குது. உங்களை அப்படியே இருக்கையில் இல்லாமல் இது என்னவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ ஃபீமேல் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்கெல்லாம் எப்போ நமக்கு கிடைக்க போகுது? ஒரு ரெக்கக்னேஷன் வேணும் இல்லை, கண்டிப்பாக தரணும். அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த விண்டேஜ் ஃபேஸு, அந்த விண்டேஜ் வாய்ஸை கொடுத்துருக்காங்க. ஏங்க அவர் தாங்க ஃபஸ்ட்டு 100 crores, 200 crores, 500 crores, 1000 crores அவர் தாங்க. ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான், ரெக்கார்ட் பிரேக்கரும் அவர் தான். இட்ஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் மூவி. அதெல்லாம் தப்புங்க. ஃபஸ்ட்டு ஹாஃபு சூப்பர் ஃபாஸ்ட்னா செகண்ட் ஹாஃபு சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட். அப்புறம் முடிவு பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவர் படம் இனிமேட்டு சென்னையில் தான், வேற எங்கேயுமே போகிறது இல்லை. இங்கே உள்ள வைப் மாதிரி போன படத்துக்கும் ட்ரை பண்ணோம், வேலைனால லீவு கிடைக்காதனால வர முடியல. இந்த தடவை ஒரு லாங் லீவ் போட்டு வந்துட்டோம், திருவிழாவை கொண்டாடுறதுக்குன்னு வந்துட்டோம். திருவிழாவை லோகேஷ் சிறப்பாக நடத்தி வச்சுட்டாப்புல, காப்பெல்லாம் கட்டி கொளுத்தி எடுத்துட்டாங்க. இங்கே இனிமேல் தலைவர் படத்துக்கு வந்து நாங்கள் அங்கேருந்து சென்னை தான் வந்து பார்ப்போம். அவர் சொல்லவே தேவையில்ல சார், அவர் ராக் ஸ்டார், அவர் இன்னைக்குமே கொளுத்திடுவாங்க. எல்லாருமே அத்தனை பேருமே, உபேந்திராவோ இருக்கட்டும், அவங்க அமீர் கானா இருக்கட்டும், எல்லாத்தோட நடிப்பு அப்படி உச்ச கட்டத்தில் வச்சு செஞ்சுருக்காங்க லோகேஷ். அது மட்டும் தெரியுது நல்லா படத்தில். அதான் சார், பாஷா, அண்ணாமலை, முத்து, மன்னன், உழைப்பாளி எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி திருப்பி ஃபிளாஷ்பேக்ல காட்டிட்டு போயிட்டாங்க. செம்ம கூஸ்பாம். என்ன சார் சீவிரிவனா? அது நிறைய இருக்கு, நீங்க போய் படத்தை பாருங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நிறைய பழைய டைலாக் எல்லாம் அப்பப்போ நடுவில் எடுத்து விட்டு அதான் எல்லா படத்தையும் கொண்டு வந்து கண்டு பண்ணி காட்டிட்டு போய் நம்ம தலைவராகவே நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. செமையா இருக்கு. 50 days செலிப்ரேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு சார். இன்னைக்கு உள்ளுக்கு குத்தாட்டமே பார்த்தேன் நான். 50 days செலிப்ரேஷன் கண்டிப்பா. செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ திருப்பி மலேசியா போயும் தியேட்டர்ல இருந்து திருப்பி இன்னொரு 4வது ஷோ 5வது ஷோ வரைக்கும் போவேன் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. சார் படத்துல ஒரு குறை கிடையாது. லோகேஷ் A to Z பிச்சிட்டாங்க. ஓவராலா படத்தை பத்தி சொன்னா எப்படி சார் சொல்லுங்க? ஓவராலா படக்கு போனா ரொம்ப நாள் கழிச்சு எங்க தலைவராக காட்டினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல முடியும். மோனிகா சாங்ல நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி சொல்றாங்க. மோனிகா சாங் கரெக்ட்டா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துல ஒரு குறை கிடையாது. ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் கிடையாது, ஒரு குறை கிடையாது. படம் சூப்பர். அந்த 1000 கோடின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, டச் பண்ணிரும் சார். மார்க் மை வேர்ட், டச் பண்ணிரும். கன்ஃபார்ம் டச் பண்ணிரும். இந்த படம் சின்ன வயசு போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அத பாக்கும்போது ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு கூஸ்பம்ஸ் ஆனது? என்னது? அந்த ரஜினியோட சின்ன வயசு ஃபேன். ரொம்ப சின்ன வயசுலாம் கிடையாது, சின்ன வயசு ஃபேனுங்களா சொல்றீங்களா? சீன் ஓ, அந்த ஃபிளாஷ்பேக் சீன் சொல்றீங்களா? அதான் சொன்னேன், பழைய ரஜினியை கொண்டு வந்து தலைவரை கொண்டு வந்து நம்மள்ட்ட ஒவ்வொரு சீனுக்கும் எப்படிலாம் நம்மளுக்கு கூஸ்பம் வருமோ அதே திருப்பி அதே ஃபீல், அதே ரிஃப்ரெஷ். தலைவர் ஃபேனா நீங்க? தலைவர் ஃபேன் தானே நீங்க? பாஷால ஒரு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்தா என்ன செய்வீங்க? எப்படி இருக்கும் இப்ப பார்த்தாலும்? இதுல போய் பாருங்க, அடி பிச்சிருவீங்க விசில. நல்ல படங்க. 50 years ஆஃப் ரஜினிசம் கரெக்டான படம். இந்த படம் பார்த்தா நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஆக்ஷனில் வந்து ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. நல்ல விஷயம். படத்தில் பாட்டுங்க ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு. பிஜிஎம்மில் வந்து பிஜிஎம் பிரமாதமாக போட்டிருப்பாரு. கேமியோ பார்த்தீங்கன்னா அமீர் கான் மட்டும் தான் கேமியோ. உபேந்திரா சார் பெரிய சொல்யூட், அவர் பக்காவாக பண்ணியிருப்பார்.
ஷோபின் மாதிரி வில்லனை பார்க்கவே முடியாது. விநாயகம் எப்படி ஜெயலலிதா வில்லனாக இருந்தாரோ அதோட 10 மடங்கு வில்லன் சொல்லப்போனால் ஷோபின். நாகார்ஜுனா சார் செம்ம ஸ்டைலு, சில சீனில் தலைவரோட நாகார்ஜுனா சில சீனில் ஸ்டைலாக இருப்பார் நாகார்ஜுனா. ஸோ அட்டகாசனம் படம். இந்த தலைவர் நிரந்தரம். ஜெயலலிதா வந்து ரெக்கார்டு கிரியேட் பண்ணார், கூலியில் ரெக்கார்டு பிரேக் பண்ணுவார் தலைவர். ஆமாங்க, நல்லா இருந்ததுங்க. ஒரு ஃப்ரேமுங்க. இந்த படமே ஒரு தலைவரோட 50 years ஆஃப் செலிப்ரேஷன் இந்த படங்க சொல்ல போனால். அது வேறு லெவலுங்க, அது வேறு லெவல். அந்த கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பாங்க, தலைவரோட விண்டேஜ் அது சொல்ல முடியாது. நீங்கள் அது பார்த்தா தான் புரிய சொல்ல போனால். தலைவர் இல்லை, அது யாரோட ஃபேனாக இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் தலைவரை பார்த்தா ரசிக்காமல் இருக்கவே முடியாதுங்க. நாகார்ஜுனா செம்ம ஸ்டைலுங்க அவர். அந்த மனுஷன் வந்து செம்ம ஸ்டைலு. சில சீனில் பார்த்தீங்கன்னா வந்து தலைவரோட நாகார்ஜுனா சில சீனில் ஸ்டைலாக இருப்பார். அந்தளவுக்கு நாகார்ஜுனா நல்லா பண்ணியிருக்காரு அவர். தலைவர் ஒரு சீனில் பேசுவார், 4 minutes வித்தவுட் பிரேக் தலைவர் பேசுவார். அட்டகாசமான சீனு. அந்த ஃப்ரேமை இன்ச் பை இன்ச் ரசித்து பார்க்கலாம் சொல்ல போனால். சொல்லுங்க, அவ்வளோ விஷயம் வந்து ஸ்ருதியை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாமர் எல்லாம் ஸ்ருதியை பார்த்தோம். இந்த படத்தில் பக்கா ஆக்டிங் ஸ்ருதி. இந்த படத்தில் வந்து ஸ்ருதியோட கேரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் ஸ்ருதி இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஆமாங்க, 1996 மிஸ்டர் பாரத் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காங்க. நல்லா 2 பேரும் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டாக வந்திருக்காரு. நல்ல படங்க சொல்ல போனால். கதை வந்து எப்பயுமே உனக்கு இங்கிலீஷில் எப்படி A to Z அதுக்குள்ள தான் கதை ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இது ஆல் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். மற்றவங்க சொல்கிற மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி. ஃபேமிலி படம், ஃபேமிலி வித் அன் ஆக்ஷன் பிளாக். அதுதான் படம் சொல்ல போனால். இல்லை படம் பார்த்தா புரியும் சொல்ல படம் உங்களுக்கு. அந்த கிளைமேக்ஸில் வந்து தலைவர் வருவார். அந்த கிளைமேக்ஸில் தலைவர் வருவார். கிளைமேக்ஸில் அப்போ அமீர் கான் இருப்பார். ஸோ உங்களுக்கு பார்த்தா தான் புரியும். விண்டேஜ்லேயும் அமீர் கான் சின்ன பையனாக இருப்பார். கிளைமேக்ஸ் இருக்கார். லிங்க் கரெக்டான லிங்க் சொல்ல போனால். படம் பார்த்துருந்தா இப்போ புரியும். படம் பார்க்கலாம் பார்க்காதவங்க இப்போ சொல்லுவாங்க கேட்டால். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பிரில்லியன்ட். செகண்ட் ஹாஃப் அவ்வளோ ட்விஸ்ட்டு. செகண்ட் ஹாஃப் படம் எங்கள் தலைவர் வந்து சம்பவம் பண்ணிட்டாருங்க. டான்ஸு, ஸ்டண்ட்டுக்கு ஸ்டண்ட்டு, எமோஷனு. 50 yearsல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தலைவருங்க இது. தேங்க்யூங்க. அணி ஆக்சுவலி ஸ்பெஷலுங்க. அணி தலைவர் ஆல்வேஸ் ஃபேவரட்டுங்க. அணி பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து வேறு லெவலுங்க. நீங்கள் கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கணும். அந்த 20 minutes அது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் யாரோட ஃபேனாக இருங்க. இந்த கிளைமேக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒய் தலைவர் இஸ் ஆல்வேஸ் கிங்னு. லேக் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டோரி பில்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் லேக் கிடையாது. படத்தோட வெற்றி எப்பயுமே செகண்ட் ஹாஃபுங்க. செகண்ட் ஹாஃப் கூட ஃபுல் ஆக்ஷனு நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் படத்தில் அனிமல் ஆக்ஷன் படம் ஹிட் ஆச்சு. ஜானிக்கு படம் ஆக்ஷன் படம் தான். அது ஆக்ஷன் தான் லைஃப்பில் தேவைங்க. இப்போ நீங்கள் எது இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க? ஆக்ஷன் தேவை. ஸ்லோவாக முடியுமா பார்க்க முடியாது. ஆக்ஷன் தான் உங்களை ஆட்டில் அப்படி பம்ப் ஆகும் சொல்ல படம் உங்களுக்கு. நல்ல படங்க. நீங்கள் படம் பாருங்கள். ஆக்ஷன் ஃபிலிம்னா கருத்து தான் ஆக்ஷன் ஃபிலிம். அது படம் ஃபுல்லாக சண்டை போடுவாங்களா? போட மாட்டாங்க. பாட்டு இருக்குது, கேரக்டர் இருக்குது உங்களுக்கு, அந்த சின்ன காமெடிஸ் இருக்குது உங்களுக்கு. படம் பார்த்தவங்களுக்கு நல்ல படம் சொல்ல போனால். அது